வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜை வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜை வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகன் சூர்யா இருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாகவும் ஷூட்டிங்கில் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்டாகவும் இருக்கிறாரு. இவருடைய அம்மா தான் ராதிகா. அவங்களுக்கு மகனுக்கு எப்படியாவது சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், நம்மளும் பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சம் வேண்டாமா அப்படின்னு மிகப்பெரிய ஆசை. ஆனால் சூர்யாவுக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் பெருசாக உடன்பாடே கிடையாது. அதுக்கு ஒரு காரணமும் இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சரி, அம்மா ஆசைப்பட்டுட்டாங்க, அவங்க ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுவோம் அப்படின்னு இவர் ஒரு விஷயத்தை பண்ண போய் அதன் பின்விளைவாக அடுத்தடுத்து இவர் சந்திக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை மொத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலம் வேணாலும் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2024 லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு நல்ல படம் தான். அந்த படத்தை கொடுத்துட்டு இப்போ அடுத்த படமாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான வெங்கி அட்லூரி. இந்த படத்தை காதல், காமெடி, ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் படமாக, ஒரு ஃபேமிலியெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாகத்தான் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே காஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். நல்ல கதாபாத்திரங்களை எழுதி அதுக்கு சரியான ஆர்டிஸ்ட் அவங்க காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முதல்ல முக்கியமான 3 பேர். முதல்ல நம்ம சூர்யா, ராதிகா, மமிதா பைஜு, இந்த 3 பேரும் சரியான பர்ஃபெக்டான காஸ்டிங்கு, அந்தளவுக்கு ஃபிட்டின் ஆயிருக்காங்க அந்த கேரக்டரில். சூர்யாவை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் துடுக்குத்தனமாக ஒரு சில விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போனால் கூட எமோஷனலாக உடஞ்சி அழுகிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. சூர்யா அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காரு அந்த கேரக்டரை. அதே நேரத்திலேயே படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு அவர் பேசுகிற வசனமாகட்டும், அப்படி உங்களை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்றைக்கி உங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மாவை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, எந்த காரணத்தை கொண்டு எங்கேயும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வசனமாகட்டும், விவசாய நிலங்களை எந்த காரணத்தை கொண்டும் கை வைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு வசனமாகட்டும், இதெல்லாம் தாண்டி ஏங்க நம்மளுடைய லட்சியத்துக்காகவும் கனவுக்காகவும் யாரை வேணாலும் நீங்கள் விடலாம், ஆனால் யாருக்காகவும் நம்மளுடைய கனவுகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி வர்ற ஒரு வசனம்னு சொல்லி, இதெல்லாம் வெறும் வசனங்களாக மட்டும் இல்லாமல் அதை சூர்யா சொல்லும்போது அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்டில் இப்படி ஒரு நபர் தான் அவர், அதை தான் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஒன்று நமக்கு வருது. அது ரொம்ப அழகாகவும் அந்த வசனங்கள்லாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கு படத்தில். ரெண்டாவது, ராதிகாவும் சரி, மமிதா பைஜுவும் சரி, 2 பேருடைய காம்பினேஷன் சீக்வன்ஸே அட்டகாசமாக இருக்கும். அது எமோஷனலாகவும் இருக்குது, காமெடியாகவும் ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது. அது 2 பேருமே பிச்சு படல் எடுத்திருக்காங்க. ராதிகாலாம் அந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய எமோஷனல் இம்பாக்ட் அங்கங்கே கிரியேட் பண்ணுது. அதுக்கு ராதிகா தான் முழுமுதற் காரணம். இதுபோக மமிதா பைஜு அவங்க ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுனா கூட ஆக்சுவலி கரெக்டாக கணக்கச்சிதமாகவே அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த 3 கதாபாத்திரங்கள் போக சுனில் ரெட்டி ஆகட்டும், ரவீனா டண்டன் ஆகட்டும், பவானி ஸ்ரீ ஆகட்டும், இந்த கதாபாத்திரங்கள் அடுத்து ஓரளவுக்கு சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள். இவங்களும் என்னென்ன தேவையோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. காளி வெங்கட், ஜார்ஜ் மரியன்னா சும்மா அங்கங்கே வந்துட்டு போகக்கூடிய கதாபாத்திரங்கள். சொல்லப்போனால் ஒரு சீன் தான் 2 பேருக்கும். அதுவும் அந்த ஒரு சீனில் கூட ஜார்ஜ் மரியன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி பெர்ஃபார்மன்ஸில் என்ன தேவையோ அது எல்லாரும் நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த படத்துடைய பலம் அப்படிங்கிறது இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். நான் சொன்ன மாதிரி இந்த காதல், காமெடி, ஆக்ஷன், எமோஷன்ஸ்னு எல்லாமே உள்ளே இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்குள்ளே. அது ரொம்ப அழகாகவும் உட்கார வைக்கப்பட்டிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இதெல்லாம் தாண்டி அந்த இன்ட்ரோல் பிளாக், அந்த ப்ரீ இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் வந்து பயங்கர எமோஷனலாக ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்துட்டு என்னங்க இப்படி ஆகி போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு டப்புன்னு அந்த இன்ட்ரோல் பிளாக்ல பயங்கர காமெடியாக அந்த ஒரு விண்டேஜ் சாங்கை வச்சு மாற்றினாங்க பாருங்கள். அது செம்மையான ஒரு தாட் ப்ராசஸ். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த கதைக்கு. நிமிஷ் தம்பியுடைய சினிமோட்டோகிராஃபி, அவருடைய விஷுவல்ஸ் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருக்குது, பளிச்சுட்டு இருந்தது பார்க்குறதுக்கு ரிச் அண்ட் கிராண்டியராக. ஜிவியுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு பாடல்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஓகே தான்.
பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காகத்தான் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த படத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வெயிட்டேஜான எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அழகாக அவர் காட்சிகளை அந்த அளவுக்கு கன்வே பண்ணுறதுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி காதல், காமெடி, ஆக்ஷன், எமோஷன் எல்லா விஷயங்களையும் வச்சு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போய் அந்த இன்ட்ரோல் பிளாக் இவங்க எங்கே முடிச்சாங்களோ அந்த இடத்துலேயே ரொம்ப சுவாரஸ்யமாகவே முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு. வேறு செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் ஒர்க் அவுட் ஆகுது. சரமாரியாக எழுதி எல்லாத்தையும் காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணி அவ்வளவையும் ஸ்டஃப் பண்ணியிருக்கு இந்த டீமு. அதுதான் பிரச்சனை. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் பெருசாக நமக்கு சுவாரஸ்யமாக படவே இல்லை. குறிப்பாக இந்த ஊட்டியில் ஒரு கல்யாண போர்ஷன் ஒன்று இருக்குது, அடேங்கப்பா அது தேவையாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒரு போர்ஷன்லேயே அவங்க அள்ளி சாப்பிட்டாங்க டைமை. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இந்த செகண்ட் ஹாஃபில் மட்டும் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் அந்த ஹோட்டலில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், கேக் கட்டிங்னு சொல்லி மைண்ட் கோபியோட ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கும். இது ரெண்டெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. சும்மா ஹீரோவுக்கு மாசான சீக்வன்ஸை உள்ளே வைக்கிறேங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக எழுதி உள்ளே வைக்கப்பட்ட சீன் இதுங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. இந்த 2 சீனையும் தாராளமாக கட் பண்ணி வெளியே போட்டுடலாம், இதுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இதை தாண்டி இந்த படம் 2.25 மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடுது, இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே தாங்க ஓடுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. லென்த்துங்கிறது நிச்சயமாக நமக்கு இந்த படம் பார்த்து முடியும் போது தோணத்தான் செய்யுது. கொஞ்சம் கிறிஸ்பாக இவங்க கத்திரி போட்டுருக்கலாம். நான் சொன்னேன் இந்த ஊட்டி சீக்வன்ஸு இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் அங்கங்கே பார்த்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதுக்கு வெளியே போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே கூட ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த படம் முடியறது கூட வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இந்த படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2லேயுமே வெளியேறனால டப்பிங் லிப்சிங் இஷ்யூவும் ஒரு சில இடங்களில் இருக்கத்தான் செய்யுது. அதனால் இவங்க எப்படி மேட்ச் பண்ணாங்க, தெலுங்கில் ஷூட் பண்ண அந்த விஷயங்களுக்கு அந்த ஃபுட்டேஜஸுக்கே தமிழில் டப்பிங்காக வச்சுக்கிட்டாங்களோ என்னவோ அது நமக்கு தெரியல. அதனால் டப்பிங் லிப்சிங் இஷ்யூவும் ஒரு சில இடங்களில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் எனக்கு பிடிக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஓகேஷான வாட்ச் தான் இந்த படம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் லைட்டாக பேசப்படுது வசனமாக. ஸோ UA16+ இவங்க கொடுத்தது கரெக்டு தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.